நடிகர் விஜய் அவர்களின் அரசியல் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து தொடர்ந்து பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில், அவருடன் பல ஆண்டுகள் பயணித்து மேனேஜராக பணியாற்றிய பி.டி. செல்வகுமார் முக்கிய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். சமீபத்திய ஒரு பேட்டியில், விஜயின் மகன் ஜெய்சன் சஞ்சய் இயக்குனராக வேண்டும் என்ற கனவுடன் வெளிநாட்டில் சினிமா தொடர்பான படிப்பை முடித்துவிட்டு லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் சிக்மா என்ற படத்தை இயக்கி முடித்ததாக தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த படம் இன்னும் வெளியாகவில்லை. வெளியாகாமல் 4 ஆண்டுகள் கடந்துவிட்டதாகவும் கூறினார். இந்த நிலையில் ஒரு தந்தையாக விஜய் தனது மகனை நேரில் அழைத்து என்ன பிரச்சனை, என்ன உதவி வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்றும், ஆனால் அப்படி நடக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் அதேபோல் அன்று எஸ்.ஏ. சந்திரசேகர் தனது மகன் தானாக வளரட்டும் என்று அமைதியாக இருந்திருந்தால் இன்று விஜய் இவ்வளவு உயரத்தை எட்டியிருக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பிய அவர், ஒரு தந்தையாக விஜய் தோல்வியடைந்தார் என்ற கடுமையான கருத்தையும் முன்வைத்துள்ளார்.